டெய்லி குழந்தைங்கள போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது பார்ப்பேன். ரோட்ல தள்ளு வண்டியில நாவல் பழம் வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, இன்னைக்கு அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துருவோம்னு மைக்கோட போயிட்டேன். வாங்க போய் பார்ப்போம். சரி, 1/4 கிலோ கொடுங்க. அதில் காயா பார்த்து கொடுங்க. போன வாரம் நிறைய தள்ளு வண்டியில இருந்துச்சு, இப்போ கம்மியாயிடுச்சு. இனிமே வராதா? சீசன் போதும். அவ்வளோதான் அவ்வளோதான். கூகுள் பே. இதுக்கு முன்னாடியே நாவல் பழத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் சொல்லியிருந்தாங்க நாவல் பழமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. எப்படி மாம்பழ சீசனோ அதே மாதிரி இப்ப நாவல் பழ சீசன் நடந்துட்டு இருக்கு. அதனால இதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. டெய்லி 4 நாவல் பழம் சாப்பிடலாம். நாவல் பழம் சாப்பிட்றதுனால சுகர் லெவல்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. புற்றுநோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை தாராளமா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அதோட விதைகளை தூக்கி போட்டுற வேண்டாம்.